சிவபெருமான் காட்டிய ஆருத்ரா தரிசனம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மார்கழி திருவாதிரை தினத்தில் ஆருத்ரா தரிசன உற்சவம் நடத்தப்படுகிறது. சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான 6 வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம். இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி செய்து படைக்கும் வழக்கம் உள்ளது. சிவ பூஜை செய்தால்தான் பலன், ஆனால் ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே புண்ணிய பலனை அள்ளித்தரக்கூடியது. திருவாதிரை என்ற சொல் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என குறிப்பிடப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் திரு என்ற அந்தஸ்தை பெற்றது. திருவோணம் மற்றும் திருவாதிரை ஆகிய இரண்டும் தான். இதில் திருவோணம் விஷ்ணுவுக்கு உரியதாக போற்றப்படுகிறது. அதேபோல் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரியதாக கொண்டாடப்படுகிறது. மற்ற மாதங்களில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை விட மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றதாகும். இதற்கு காரணம் இந்த நாளில் சிவபெருமான் தனது திருவிளையாடலை நிகழ்த்திய நாள் என்பதுதான். ஆணவத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செய்தனர் முனிவர்கள் சிலர். அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் பிச்சாடனார் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார். பிச்சானராக வந்த சிவபெருமானுடன் முனிவர்களின் பத்தினிகள் சென்று விட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் புலி, உடுக்கை, நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமான் மீதே ஏவிவிட்டனர். ஆனால் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கி கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். திருவாதிரை தினத்தில் தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தவர்களும் காண வேண்டும் என அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர். இதன் காரணமாக மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜமூர்த்திக்கு சிறப்பு ஆருத்ரா தரிசன திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுகிறது. Download ShareChat.